வெல்கம் டு எபிசோட் 17. நம்ம இந்த எபிசோடில் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஐடியலி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூ ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இதை சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண ஃபைல் இருக்கோம்ல பைத்தான், அதுக்குள்ளே போயிட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் போன எபிசோட்லலாம். ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எங்கேயாவது இன்டர்வியூவில் தேவைப்படும். மெத்தட்ஸ் அடுத்து வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா கிளாஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், இது ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து கிளாஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இந்த ரெண்டு கேட்டகரி தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கோடோட பார்ப்போமா? இப்போ ஒரு கிளாஸ் ஐபிஎல்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து கிளாஸ் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நம்ம போன எபிசோடில் கிளாஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் பார்த்தோம். இதில் நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது பிளேயர் நேம் அப்படின்னு ஒரு கிளாஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோனி அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம். இது வந்து கிளாஸ் வேரியபிள். திருப்பியும் சொல்கிறேன், கிளாஸ் வேரியபிள்னா கிளாஸ் உருவாக்கின உடனே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷனும் இல்லாமல், கன்ஸ்ட்ரக்டரும் இல்லாமல் நம்ம கிளாஸ் உருவாக்கின உடனே நம்ம ஒரு லிட்ரலாக ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணுறது தான் கிளாஸ் வேரியபிள். எந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயும் போடாமல் அப்படி இருந்துச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் போடாமல் இருந்துச்சுன்னா இது வந்து கிளாஸ் வேரியபிள். அப்புறம் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இப்போ ஒரு கிரியேட் பண்ணலாம். ஒரு ரெண்டு வேரியபிள் அதில் பாஸ் பண்ணி இனிட் போட்டுட்டு செல்ஃப் போட்டோன்னா ஆப்ஜெக்ட் கால் ஆகும். என்னெல்லாம் சொல்லலாம்னா, சரி ஓகே, நம்ம ஒரு செல்ஃப் மட்டும் போட்டுட்டு செல்ஃப் டாட் பிளேயரோட டீம் நேம் சொல்லுவோமா? பீனா பிளேயர் நேம் வச்சுப்போம். டீம் நேம் இஸ் ஈக்குவல் டு, அதை நம்ம பின்னாடி டிக்ளேர் பண்ணிக்கலாம் என்னென்னு. இப்போதைக்கு பிளாங்காக விட்டுறலாம். அது வந்து வேர்டிங்காக இருக்கிறதுனால இப்போ சிஎஸ்கேவோ ஆர்சிபியோ அது வேர்ட்ஸில் தானே வருது. ஸோ ஸ்ட்ரிங்கில் போட்டுடலாம். அடுத்து பிளேயரோட விலை என்னன்னு பார்ப்போமா? ஐபிஎலுக்கு ஆடுறாங்களே அவங்களோட விலை என்னன்னு, அது வந்து நம்பர்ஸில் தானே இருக்கும். ஸோ நம்பர்ஸ்லேயே விட்டுறலாம். இப்போ நான் ரெண்டு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பிளேயர் ப்ரைஸ் இருக்குல்ல, பீனா பிளேயரு, இந்த ரெண்டு ப்ரைஸுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். செட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்டர்லேயே இங்கே கம்மா போட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணி இங்கேயே கூட பிரிண்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போதைக்கு இந்த செட் ப்ரைஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து செல்ஃப் டாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவோம், இந்த பேராமீட்டருக்குள்ள என்ன இருக்கோ அதை இசிக்கல் டு போட்டுட்டு போட்டோம்னா ஆப்ஜெக்ட் கால் ஆகி அதோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் பேருக்கு நம்ம கொடுக்கறது வரும். இது வந்து ப்ரைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ப்ரைஸ் நம்ம கொடுக்கறதுக்கு மட்டும் தான். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ செல்ஃப் போட்டே ஆகணும். அப்போ தான் ஆப்ஜெக்ட் கால் ஆகும். இதில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த செல்ஃப் டாட் ப்ரைஸை. ஓகேங்க கைஸ், இப்போ வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம்.
என்ன வேரியபிள்னா பிளேயர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஐபிஎல் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணட்டும். பண்ணதுக்கப்புறம் இந்த வேரியபிள் நேமு டாட் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து ஒரு இவ்வளோ டிஜிட் இருக்கு, 6 டிஜிட் 7 டிஜிட் அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோனி. இப்போ வந்து டாட் போட்டுட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணலாம் செட் ப்ரைஸ்ன்னு. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா எரர் வருது. ஓகே, நம்ம எங்கேயோ செல்ஃப் போடலை. ஓகே கைஸ், நம்ம வந்து செட் ப்ரைஸ் சொல்லக்கூடாது, கெட் ப்ரைஸ் சொல்லிடுவோம். ஏன் இப்படி வருது? பிளேயர் நேம் ஐபிஎல். ஓகே, நம்ம இங்க பேர் தப்பா கொடுத்துட்டோம் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. பிளேயர் நேம் தானே, பிளேயருக்கு அந்த பி நம்ம போட மாட்டோம். வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ நம்ம வெறும் கெட் ப்ரைஸ் அப்படிதான் கேட்டிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? கேட்டிருக்கிறதுனால நமக்கு இந்த எவ்வளோ டிஜிட் 1 2 3 4 5 6 7 டிஜிட் நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம எதுவுமே இங்கே செட் பண்ணலை, நம்ம வெறும் கெட்டு தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை டாட் கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். இதில் என்ன ஆகும்னா இப்போ இந்த இந்த டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, இது இங்கே பிரிண்ட் ஆகிடும். நம்ம செட்டே இன்னும் பண்ணலை. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு செட் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். லேயர் நேம் இது ஃபங்க்ஷனில் இருக்குல்ல, இது ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால எப்படி பண்ணோம்னா டாட் போட்டுட்டு செட் அந்த ஃபங்க்ஷன் பேரை போட்டுட்டு இப்போ ஒரு 500567 இப்போ நம்ம கெட் ப்ரைஸ் கொடுக்குறப்ப இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது பாருங்க. இதுவே நம்ம கமெண்ட்ஸில் போட்டுவிட்டோம்னா நமக்கு இது மட்டும் பிரிண்ட் ஆகும், நம்ம என்ன கொடுத்துருப்போமோ. பார்த்தீங்களா? இது என்னன்னா இந்த மாதிரி செல்ஃப் டாட்னு போட்டு போடுறோம்ல, அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து கெட் ப்ரைஸ் பண்ண தான் சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, செல்ஃப் பண்ணுற ஆப்ஜெக்ட். இந்த பிளேயர் நேம் இங்கே போயிடும். இதுக்குள்ள என்ன கேட்டிருக்கோம்னா இந்த ப்ரைஸ் மட்டும் நம்ம பிளேயரோட ப்ரைஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதை நம்ம இன்னும் செட்டே நம்ம பண்ணலை. இந்த மாதிரி 500 போட்டு நம்ம செட்டே பண்ணல. நம்ம ரேண்டமாக ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம். இது என்ன ஆகும்னா ரேண்டமாக இருக்கிறதுனால இந்த ரேண்டமாக என்ன இருக்கோ அது இங்கே பாஸ் ஆகிடும். ஓகேவா? நம்ம இதில் தானே இந்த செட் ப்ரைஸில் தானே பராமீட்டரில் ப்ரைஸ் போட்டு ஈஸிக்கல் டு ப்ரைஸ் போட்டு நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோம். அது பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ப்ளே டாட் நேம் செட் ப்ரைஸ் போட்டு ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம பராமீட்டராக பாஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராக்கெட்குள்ளே வச்சு போடுறோம். நீங்கள் பராமீட்டராக பாஸ் பண்ணாமல் அடுத்த லைனில் நீங்கள் போட்டு பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா ஈஸிக்கல் டுன்னு போட்டு பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து கிளாஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து 2 இருக்கு, கிளாஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு. அதை நம்ம பார்க்கலாமா? இப்போ இதுலேயே கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் மெத்தட் பக்கத்தில் டெக்கரேட்டர். டெக்கரேட்டர்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பட்டன் நம்ம போட்டோம்னா இதுதான் டெக்கரேட்டர் குறிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் செல்ஃப்னு போடுறோம் கரெக்டாக. உங்களுக்கு இந்த செல்ஃபே போட வேணாம், டைரெக்டாக நான் கொடுக்குற வேல்யூ பாஸ் ஆகணும், பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்கரேட்டர் போடலாம். அந்த நீங்கள் செல்ஃப் போடாமல் என்னெல்லாம் போடுறீங்களோ அதுதான் இந்த செகண்ட் இது சப்டிவிஷனில் வரும். வித்தவுட் யூசிங் செல்ஃப்.
இப்போ வந்து நம்ம டெக்கரேட்டர் பார்க்கலாமா? இப்ப இந்த பிளேயர் நேம் தோனின்னு இருக்குல்ல, இத ஆக்சுவலா நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க எதுக்கோ ஜெனரல் நாலேட்ஜ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளேயர் நேம் தோனின்னு இருக்கு. தோனிக்கு பதிலா சச்சின் மாத்தணும்னா, என்ன பண்ணுவோம்னா, கிளாஸ் மெத்தட் இப்படி போட்டுட்டு, இதுக்கு ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. டெஃப் போட்டுட்டு, சேஞ்ச் பிளேயர் நேம் இப்படி குடுக்கலாம். இதுக்குள்ள நம்ப செல்ஃப் போட தேவையில்ல. ஆனா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்பளா ஒண்ணு குடுக்கணும். இப்ப சிஎல்எஸ்ன்னு சும்மா போட்டுக்கலாம். கிளாஸ் அது நீங்க உங்க இஷ்டம் தான் என்ன பேர் வேணா குடுக்கலாம். குடுத்துட்டு சிஎல்எஸ் டாட் நம்ம இந்த வேரியபிள் நேம போடணும். பிளேயர் நேம்னு இஸ் ஈக்குவல் டு சச்சின் இப்படின்னு குடுத்துட்டு கரண்ட் இந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல, இந்த வேரியபிள் நேம போடணும். பிளேயர் நேம் இப்ப போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இங்க பிளேயர் நேம் இந்த வேரியபிள் வந்து இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐபிஎல் இருக்குல்ல, இந்த ஐபிஎல் டாட் நம்ம உருவாக்குன இந்த ஃபங்க்ஷன் பேரு சேஞ்ச் பிளேயர் நேம் இப்படி நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா, நமக்கு இங்க சச்சின்னு பிரிண்ட் ஆகுது. இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே புரியும். நம்ம இந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்ம இப்படி போட்டு பண்றதுக்கும், இப்படி பண்றதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே புரியும். இதுல என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கிளாஸ் வேரியபிள்ல நம்ம டோனின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் ஓகேங்களா? இப்ப எல்லா வாட்டியுமே தோனி தானா பிரிண்ட் ஆகும். நம்ம எதுவுமே தனியா கால் பண்ணி பண்ண தேவையில்ல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த தோனிக்கு பதிலா சச்சின் ஆட் பண்ண சொல்லியிருக்கோமா? அது எப்படி பண்ணணும்னா, நீங்க ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணாம, செல்ஃபே போடாம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் மெத்தட்ன்னு இந்த போட்டு போட்டீங்கன்னா டெக்கரேட்டர்ன்னு குறிக்கும். இது என்ன ஆகும்னா, அ இந்த ஃபங்ஷன் நம்ம ஒரு பேர் குடுத்துட்டு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தனியா நம்மளே ஒண்ணு குடுக்கணும். குடுத்துட்டு, இந்த வேரியபிள் பேர் இருக்குல்ல, அத இந்த ஆப்ஜெக்ட் பேரோட டாட் போட்டு, நம்ம குடுக்குற பேர குடுத்துட்டு, அத நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டோம்னா, இங்க டைரக்ட்டா கிளாஸ் நேமு, அப்புறம் இந்த ஃபங்ஷன் பேரு போட்டா, அது தானா பிரிண்ட் ஆயிடும். நீங்க தனியா அதுக்கு ஒரு பாராமீட்டர் போட்டு, அதுக்கு நீங்க செல்ஃப் டாட் போட்டு, அவ்வளோலாம் போட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மாரி ஒரு டெக்கரேட்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஃபங்ஷன போட்டுட்டு, இத நீங்க சேஞ்ச் பண்ண நெனச்சீங்கன்னா, இந்த மாரி கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இது அவ்வளவா தேவைப்படாது. மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் தான். அதுல நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதேதான். இந்த செல்ஃப் வந்து தேவைப்படாதுன்னு சொன்னேன்ல. இப்போ உங்களுக்கு உடனே ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும். இந்த மாரி பாராமீட்டரும் தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. எனக்கு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப இம்மீடியட்டா எதையாவது ஒண்ணு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த போட்டுட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படி போட்டுக்கோங்க. இதுல நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் போட்டுட்டு இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். இதுல வந்துட்டு பிரிண்ட் தோனி இஸ் ஆல்சோ கால்ட் as அல இப்படி நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்றேன். இது என்ன ஆகும்னா, ஒண்ணுமே இல்ல. இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, பிளேயர் நேம்னு. அந்த ஆப்ஜெக்ட் பேரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஃபங்ஷன் பேரை போட்டா போதும். இன்ஃபோன்னு போட்டா அது பிரிண்ட் ஆயிடும். பாத்தீங்களா? தோனி இஸ் ஆல்சோ கால்ட் as டாலன்னு பிரிண்ட் ஆகுது. இப்ப நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இது பார்த்தோம். ஒண்ணு இதுல இருந்து இது, செகண்ட் இது, தேர்ட் இது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, கிளாஸ் வேரியபிளும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் வச்சு பண்ணது. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் மெத்தட் வச்சு பண்ணது டெக்கரேட்டரு. ஆனா எனக்கு எழுத தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சு பண்ணது.
இதுதான் கைஸ் 3 வகையா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இது நீங்க போட்டு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு வாட்டி பார்க்குறப்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு மேபி ஈஸியா புரிஞ்சிருக்கும். பட் நீங்க ஓனா ட்ரை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு ஒரு டிஃபரன்ஸுமே. ஆனா திருப்பியும் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இது 2மே ஜஸ்ட் நீங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்காக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலா இந்த மாரி செல்ஃப் போட்டு பண்றது தான் ரொம்ப எஃபெக்டிவ்ன்னு தோணுது. ஓகே கைஸ். இந்த எபிசோட நம்ம முடிச்சுட்டோம். அவ்வளோதான். அடுத்த எபிசோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா, பாய்.